என்ன கிச்சனில் யாருமே காணோம். ஐயோ, நம்மளுக்கு வேற பசி எடுக்குது. இப்போ என்ன பண்ணுறது? சரி, அம்மாவை கூப்பிட்டு நம்மளுக்கு பிடிச்ச பாஸ்தாவை செய்ய சொல்லி சாப்பிட்லாம். அம்மாவும் ரொம்ப டேஸ்ட்டாக செய்வாங்க. சரி, எப்படி செய்யலாங்கன்ட்டு நம்மளும் பார்க்கலாம். பாஸ்தா செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் வாங்க. பாஸ்தா செய்யறதுக்கு கொஞ்சம் பாஸ்தா வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், வெங்காயம், அப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு, அப்புறம் கொஞ்சம் எண்ணெய், அப்புறம் கொஞ்சம் வெஜிடேபிள்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னது வெஜிடேபிள்ஸா? என்னம்மா நீங்கள் சீஸ் போட்டு செய்வீங்கன்னு நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன். இப்படி வெஜிடேபிள்ஸை கட் பண்ணி வச்சுருக்கீங்க. வெஜிடேபிள்ஸ்லாம் சாப்பிடணும் பிங்கி, ஓகேவா? அதில் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தானே போட போகிறோம், அது கூட நீ சாப்பிட மாட்டியா? நீ பாஸ்தா கூட வெஜிடேபிள்ஸையும் சேர்த்து சாப்பிடு, நல்லாயிருக்கும். இன்றைக்கி வேறு சீஸ்லாம் எதுவும் இல்லைம்மா, இன்றைக்கி இருந்த வெஜிடேபிள்ஸ் மட்டும்தான். ஸோ இன்றைக்கி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, சரியா? சரிங்கம்மா, இன்றைக்கி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சீஸ் போட்டு தான் செஞ்சு கொடுக்கணும், ஓகேவா? நல்ல பிள்ளை, சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டியே, குட் கேர்ள். ஸ்டவ்வில் கொஞ்சம் பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொச்ச உடனே நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா நல்லா வேகணும், வேகக்கூடாது, லைட்டாக வெந்தால் போதும். அது கொஞ்சோண்டு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ பாஸ்தா நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு இதை கொஞ்சம் நல்லா ஆற வச்சுக்கலாம். ஏன்னா அப்புறம் அது கூழாயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். அப்புறம் கொஞ்சம் நம்ம ஒரு கடாய் எடுத்து, கடாய் சூடானோடனே அதில் கொஞ்சம் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெஜிடேபிள்ஸை போட்டு கொஞ்சம் வேகட்டும். அப்புறம் மிளகாத்தூள், அப்போ கொஞ்சோண்டு சால்ட்டு, ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தா இருக்குங்களா, அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச சில்லி சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். தட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம பிங்கியை கூப்பிடலாம். பிங்கி, பிங்கி, உனக்கு பிடிச்ச பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு, வந்து சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்லு. இதோ வந்துட்டேன் அம்மா. வாவ், சூப்பர்மா, ஸ்மெல்லே அப்படி என்னை சுண்டி இழுக்குதும்மா. நீங்கள் செஞ்ச பாஸ்தா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குமா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு இந்த மாதிரி சாப்பிடுங்கம்மா. சீக்கிரமாக ஊட்டுமா, எனக்கு பசி எடுக்குதுமா. வாவ், செம்ம டேஸ்ட்டுமா. ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க, சூப்பராக இருக்குது. நீங்களும் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பாஸ்தா செய்ய சொல்லி உங்கள் அம்மா கிட்ட சொல்லி சாப்பிடுங்க, ஓகேங்களா? எங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.